டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் கிடைத்த தோல்வி பிரதமர் மோடிக்கு கிடைத்த தோல்வி அல்ல என்று பாரதிய ஜனதா மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து தெரிவித்துள்ளார். நமது திருச்சி செய்தியாளர் மகேஸ்வரனுடன் அவர் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை பார்க்கலாம். ஆனால் எதிர்க்கட்சிகள் சொல்வதைப் போல இது மோடி அரசின் குறியீடு என்பதை நான் வன்மையாக மறுக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் இது மோடியின் தோல்வி அல்ல, பேடியின் தோல்வி என்று தான் நான் சொல்ல முடியும். ஏனென்றால் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த அத்தனை சட்டமன்ற தேர்தலிலும் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். இன்று கூட மக்களின் ஆதரவு எங்களுக்கு பெருகித்தான் இருக்கிறது. டெல்லியை பொறுத்தப்பட்டில் ஒரு மாறுபட்ட சூழ்நிலையில் அந்த தேர்தலை அவர்கள் சந்தித்தார்கள். கெஜ்ரிவால் அவர்கள் நடைமுறைப்படுத்த முடியாத திட்டங்களை எல்லாம் மக்களுக்காக, தண்ணீராக இருக்கட்டும், மின்சாரமாக இருக்கட்டும், சாலை வசதிகளாக இருக்கட்டும், நிலம் கொடுப்பதாக இருக்கட்டும், எதையெல்லாம் செய்ய முடியாத மலையில் மனதளவில் கோட்டை கட்டி அவர் மிகப்பெரிய ஒரு திட்டங்களை கொடுத்திருக்கிறார். தப்பு செய்து விட்டோம் என்பதை டெல்லி மக்கள் உணர்வார்கள். மோடி அவர்களை பொறுத்தமட்டில் ஒரு 10 ஆண்டு கால மோசமான ஆட்சியில் இருந்து இந்த நாட்டை மீட்டெடுப்பதற்கு பல முயற்சிகளை செய்து வருகிறார். அதனால் பல சிரமங்களை அவர் சந்தித்து வருகிறார் என்பது உண்மை. ஆனால் மக்கள் நிராகரிக்கும் அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சி இல்லை. அந்த மாநிலத்தில் உள்ள சூழ்நிலை இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தந்துவிட்டது என்பதைத்தான் நான் சொல்ல முடியும். மத்திய அரசினுடைய 8 மாத கால ஆட்சியை மதிப்பீடு செய்வதற்காக இந்த தலைநகரத்தினுடைய தேர்தல் முடிவு இருந்ததாக எடுத்துக்கொள்ளலாமா? நிச்சயமாக இல்லை, நிச்சயமாக மதிப்பீடு. எங்களது அகில பாரத தலைவர் அமித்ஷா அவர்களும் அது மோடி அவர்களின் அரசின் மதிப்பீடாக இருக்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். வெங்கையா நாயுடு அவர்களும் சொல்லிவிட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் அங்கே இருந்து தேர்தலை சந்தித்தவர்கள். அங்கே உள்ள சூழ்நிலை, கெஜ்ரிவால் ஒரு மாறுபட்ட தேர்தலை இழுத்து சென்று கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் இப்படிப்பட்ட விமர்சனங்கள் வரும் என்று தெரிந்துதான் அவர்கள் முதலிலே சொல்லிவிட்டார்கள். நிச்சயமாக 11 கோடி ஏழை மக்கள் வங்கி கணக்கு தொடங்கி இருக்கிறார்கள். செல்வ மகள் திட்டம் என்று பெண் குழந்தைகளுக்கான திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது. கேஸுக்கான மானியம் நேராக மக்களுக்கு கொடுக்கப்பட இருக்கிறது. ஆக இவையெல்லாம் மக்களுக்கான திட்டங்கள். இதில் மக்கள் புறக்கணிப்பதற்கு வாய்ப்பே இல்லை.